அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Happy New Year 2026. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். ஹாப்பி நியூ இயர் 2026. Happy New Year 2026. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே. உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரைஸ் அலாட். இன்றைக்கி சங்கீதம் 9:1 பார்க்க போகிறோம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்கின்ற இந்த வசனத்தின் அடிப்படையிலே உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அதிசயங்களை விவரிப்பேன் என்கின்ற அந்த வார்த்தையானது இந்த உலகத்திலே சுவிசேஷம் சொல்வதற்கான முதல் விதையாக நான் பார்க்கிறேன். கர்த்தரை பற்றி உலகத்திற்கு சொல்வதை விட வாழ்வது மிக மிகச் சிறந்தது. அது எப்படிங்க சொல்வதை விட வாழ முடியும்னா, கிறிஸ்துவை பார்க்கின்ற மாதிரியே நம்ம வாழணும். எப்படி கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி? நம்ம மைக் எடுத்து நான் கிறிஸ்தவன் சொல்ல தேவையில்லை. நாம் நடந்துக்கிற முறையும் நாம் செய்கிற விஷயம், இவனா ஊ ஈஸி, இவன் யார்? பக்கத்தில் இருக்கிற சொல்லுவான், ஏசப்பா பிள்ளைப்பா, கிறிஸ்டின், அதான் பக்காவாக இருக்கான், எப்படி இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது? அதான்ப்பா ஏசப்பாப்பா, நல்ல பவர்ப்பா, எப்படி இவ்வளோ நேர்மையாக இருக்கான்? கிறிஸ்டினுப்பா, இன்கம் டேக்ஸ்லேருந்து ரைடுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கா, இது யார்? கிறிஸ்டினா? எல்லாம் கரெக்டாக இருக்கும் போ. அப்படியே எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. என்னங்க அவன் எல்லாம் திட்டு வேலை பண்ணிட்டு போகிறான். கிறிஸ்து அவனுடன் இருக்கிறார் என்பது எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது, கிறிஸ்து அவனோட இருக்கான்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது, அவன் தெரியாமல் கூட பிழை செய்திருக்க மாட்டான் என்கின்ற அடிப்படையில் நோ செக்கிங், அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஒரு 1000 கிறிஸ்டின் பண்ணாவே 1001வது கிறிஸ்டியனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ கர்த்தருடைய அதிசயமானவைகள் விவரிப்பேன் என்கின்றது விவரமாக வாழறது. கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவன் கர்த்தருடைய அதிசயத்தை உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறான். அதனால் என்னென்னா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார் என்கின்ற வார்த்தையை என்னுடைய மிரரா, கண்ணாடியாக நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் தெரிவார், தேவனுடைய வார்த்தை தெரியும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யங்ஸ்டர்ஸ் கவனிக்கும் பொழுது போயிட்டு பாலாபிஷேகம் பண்ண மாட்டான். பாலிட்டிஷியன்ஸோட, சினி ஆக்டர்ஸோட, பாலிட்டிஷியன்ஸோட விக்கிரக ஆராதனை இதெல்லாம் விட மிரராக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய மகிமையை, அவருடைய அதிசயத்தை விவரமாக அதிசயமாக வாழ்வான். யார்? ஊ இஸ் ஹி? ஹி இஸ் எ கிறிஸ்டியன். ஊ இஸ் ஷி? ஷி இஸ் எ கிறிஸ்டியன். உலகத்துக்கு வாழறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏமாத்தாமல் பிழைக்க முடியாது. நம்ம ரொம்ப வேலை செய்தால் அவன் நம்ம ரொம்ப வேலை வாங்கிடுவான்.
யார் தான் ஏமாத்தலை? இதெல்லாம் உலக ரெக்கார்டு. ஒரு கிறிஸ்தவனுடைய ரெக்கார்டு என்னவா இருக்கும்? யார் ஏமாத்தினாலும் என்னுடைய வேதம் சொல்லுகிறது நான் ஏமாற்றக்கூடாதுன்னு. அதன்படி நான் வாழ்வேன். யார் என்ன சொன்னாலும் கிறிஸ்துவை நேசிக்கிற எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உலக ரூல்ஸ் படி வாழாமல் கிறிஸ்துவ ரூல்ஸ் படி வாழும்போது அது உலக ரூல்ஸில் போய் சென்று அடைந்துவிடும். கர்த்தருடைய அதிசயமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும். அதிசயங்களை விவரிப்பேன், அதிசயமாய் வாழ்வேன். ஒருத்தருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான். ஒரு இடத்துலையும் கிறிஸ்துவை மிஸ் பண்ண மாட்டான். அவனே அதிசயமாய் வாழக்கூடிய கிறிஸ்துவனாக சங்கீதம் 9:1 இருக்கக்கூடிய அதிசயங்களை விவரிப்பேன் என்கின்றது. O Lord, with my whole heart I will shew for the marvelous works. I will praise thee, O Lord, with my whole heart. I will shew forth all thy marvelous works. என்னுடைய எல்லா வேலைகளிலும் தேவனை சந்திக்கக்கூடிய மக்கள் என்னுடைய எல்லா வேலையிலும் மக்கள் ஏசப்பாவை சந்திப்பார்கள். அவருடைய நாமத்தை தெரிந்து கொள்வார்கள். என்னால் நேர்மையாக வாழ முடியுமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் வேத வார்த்தையின்படி வாழ முடியும். ஏன்னா என்னில் நான் ஓனராக இருந்தால் சில தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. தேவன் ஓனராக இருந்தால் வச்சு நான் வாழ்வேனே, ஆனால் ஒரு இடத்துலையும் எனக்கு தவறுதல் வராது என்கின்ற சத்தியத்தின் அடிப்படையிலே வாழுவதற்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸ் ஆஃப் சங்கீதம் 9:1 அதிசயங்களை விவரிக்கக்கூடிய, அதிசயமாய் வாழக்கூடிய ஒரு வல்லமையான வசனமாக சங்கீதம் 9:1 இப்பொழுது நாம் பார்த்ததுக்கு தேவனுக்கே மகிமை உண்டாதாக. இந்த வசனத்திலிருந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாடலை இத்துடன் இணைப்பதற்கு தேவன் தாமே ஆசீர்வதித்ததுக்காக இந்த பாடலை கிரியேட் செய்து இதில் அட்டாச் பண்ணுறதுக்காக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Happy New Year 2026. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Happy New Year 2026. Happy New Year 2026. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே. உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்.